இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று திங்கட்கிழமை. இன்று திருச்சுபியோடு இணைந்த நாமும் புனித மகதலே மரியாவுடைய திருவிழாவை இந்த நாளிலே சிறப்பிக்கின்றோம். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, கலிலேய நாட்டின் உள்ள மக்தல் என்ற நாட்டை சேர்ந்தவர்தான் இந்த மரியா. இந்த பகுதியில் இருந்து வந்ததால் அவரே மகதலே மரியா என்று அழைக்கப்படுகின்றார். இவர்தான் முதலில் கல்லறைக்கு சென்று அந்த கல்லறையில், அதுவும் காலியான கல்லறையில் உற்று நோக்கி, என் ஆண்டவரை யார் எடுத்துச் சென்றது என்று அந்த பற்றி எரியக்கூடிய அந்த தாகத்தோடு ஏக்கத்தோடு அவர் கேட்கின்றார். இவருடைய அந்த தேடலை பார்த்து ஆண்டவர் மரியா என்று அழைக்கின்றார். ரபுனி, போதகரே என்று கேட்க, இவ்வாறாக ஆண்டவர் மகதலே மரியாவிற்குத்தான் உயிர்த்த கடவுளாக காட்சி கொடுக்கின்றார். லூக்கா நற்செய்தியாளர் அருமையாக கூறுகிறார், இந்த மகதலே மரியாவிடம் இருந்துதான் ஆண்டவர் 7 பேய்களை ஓட்டினார் என்றும், இந்த மகதலே மரியாதான் ஒரு வீட்டில் இருக்கின்ற போது ஆண்டவருக்கு அந்த நறுமண தைலம் பூசி அவருடைய கூந்தலால் துடைத்தார் என்றால் அது மிகையாகாது. இப்படிப்பட்ட மகதலே மரியா ஆண்டவருக்கு பிரியமானவராகவும் அன்னை மரியாளுக்கு அடுத்தபடியாக உயிர்த்த கடவுளை கண்டார் என்பதும் மிகையாகாது. இந்த மகதலே மரியா ஆண்டவருடைய அந்த சிலுவை அடியிலே இருந்தார் என்றும், இவர் ஆண்டவருடைய அடக்கத்திற்கு பிறகும் உதவி செய்தார் என்றும் எழுதப்பட்டிருக்கின்றது. பாப்பரசர் புனித பெரிய கிரோகரி அவர்கள் மகதலே மரியாவை பற்றி அருமையாக கூறுகிறார். அவர் சென்று பார்க்கின்றார், காலியான கல்லறையை பார்த்து மற்ற சீடர்களும் மற்றவர்களும் வீடு திரும்பி விட்டார்கள். ஆனால் இவர் மட்டும்தான் அந்த ஏக்கத்தோடு தாகத்தோடு அந்த கட்டப்பட்ட அந்த கல்லறையிலே ஆண்டவரை தேடுகிறார். அழுது புலம்பி அந்த ஆண்டவரை எப்படியாவது தரிசிக்க வேண்டும் என்று அவ்வளவு அந்த பற்றி எறியக்கூடிய அந்த இதயத்தோடு தேடுகிறார். அப்படி தேடியவருக்கு அந்த காலியான கல்லறை மற்றவருடைய பார்வைக்கு காலியான கல்லறை, ஆனால் ஆண்டவரை, அவர் உயிர்த்த கடவுளை அவர் பார்த்தார், அவரோடு பேசினார். ஆம் பிரியமான சகோதர சோலே, நம்முடைய வாழ்க்கையிலும் பலதரப்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் சவால்கள் இருந்தாலும் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெறும். நம்பினோர் கெடுவதில்லை. கூடியே இருந்த சீடர்கள் அத்தனை பேரும் நம்பிக்கை இழந்தாலும் இந்த மகதலே மரியா மட்டும் ஆண்டவர் மேல் வைத்திருந்த அந்த அன்புத்தி பற்றி எரிந்தது. அப்படிப்பட்ட அந்த அன்பு தீயால் ஆண்டவரை அவர் தரிசிக்கின்றார், பார்க்கின்றார், பேசினார். ஆம் பிரியமான சகோதர சொல்லே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அந்த தாகமும் ஏக்கமும் அந்த வெறித்தனமும் இருந்தால், எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் நாம் வெற்றி பெறுவது உறுதி என்பதே இந்த நாளுடைய திருவிழா நமக்கு ரத்தின சுருக்கமாக கூறுகின்றது. ஆகையால் சோர்வோ தளர்வோ விரக்தியோ பயமோ நடுக்கமோ மற்றவர்களுக்கு வரலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. அவங்க இப்படி சொன்னாங்க, இங்கு போகாத, அங்க போகாத, இது நடக்கும் அது நடக்கும், நடக்காது என்று நம்முடைய வாழ்க்கையில நிறைய நெகட்டிவாகவே பேசக்கூடிய நபர்களும் நம்ம அன்றாடம் சந்திக்கத்தான் செய்கின்றோம். எப்போது பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசுவது, எதிர்மறையாகவே நினைப்பது. சீடர்களைப் போல அவர்கள் சென்றார்கள், ஆனால் எம்டி டூம் என்று சொல்வோமே, அந்த காலியான கல்லறையை பார்த்தார்கள்.
ஆனால் அதற்குள் மறைந்திருந்த, அதற்குள் உயிர்த்த கடவுள் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு தேடியதால் மற்றவர்களுக்கு காணாத, மற்றவருக்கு காட்சி கொடுக்காத அந்த உயிர்த்த கடவுள் நம்பின அந்த மகதலே மரியாவுக்கு காட்சி கொடுக்கின்றார். பிரியமான சகோதர சொல்லே, இந்த நாளில் மறைந்து கிடக்கக்கூடிய, புதைந்து கிடக்கக்கூடிய அப்படிப்பட்ட திறமையால், அப்படிப்பட்ட உழைப்பால், அப்படிப்பட்ட முயற்சியால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். அது படிப்பாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு சில வியாபாரமாக இருக்கலாம். அத்தனையிலும் ரிஸ்க் எடுத்துத்தான் ஆக வேண்டும். மற்றவர்கள் 1000 சொல்லலாம், நான் ரிஸ்க் எடுக்கிறேன், எனக்கு ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிடுவது போல என்ற அந்த முயற்சியோடு நாம் தேடினோம் என்றால், உழைத்தோம் என்றால், பயிற்சி எடுத்தோம் என்றால் கண்டிப்பாக நிச்சயமாக மகதலே மரியாவை போல அப்படிப்பட்ட தேடல் இருந்தது என்றால் வெற்றி பெறுவோம். ஆண்டவர் நமக்கும் காட்சி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிப்போமா? பரலோகத்தின் இறைவா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புனித மகதலே மரியா விவிலியத்தில் அதிக இடம் பேசப்படாத ஒரு நபர். லூக்கா நற்செய்தியை நம்ம பார்க்கின்றோம், யோவான் நற்செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். இருந்த போதிலும் இப்படிப்பட்ட 7 பேய்களை விரட்டியடிக்கப்பட்ட ஒரு பாவியாக கருதிய இந்த மகதலே மரியாவிற்குத்தான் நீ காட்சி கொடுத்தேன். ஏனென்றால் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருந்தாரோ தெரியவில்லை. ஆனால் மனம் திரும்பி உன்மேல் நம்பிக்கை கொண்டோருக்கு நீ அவ்வப்போது அற்புதங்களை அதிசயங்கள் செய்யக்கூடிய தேவன். மகதலே மரியாவை நீர் ஆசீர்வதித்தது போல நாங்களும் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். தேடி வருகின்ற போதெல்லாம் நற்கண்ணை வடிவத்தில் எங்களை நீர் தொட்டு ஆசீர்வதித்து எங்களுக்கும் முழுமையான விடுதலையும், புதிய வாழ்வையும், புதிய நம்பிக்கையும், விடாமுயற்சியையும், விடா தேடலையும், விடா உழைப்பையும் எங்களுக்கு கொடுத்து எங்கள் வாழ்க்கையில, படிப்புல, தொழில, குடும்ப சூழ்நிலையில நாங்கள் முன்னேற்றம் கண்டவர்களாக உமக்கு ஏற்ற பிள்ளையாய் என்று வாழ கிருபை தரும்படி நாங்கள் பெற்ற அந்த அனுபவத்தை பிறரோடு மகதலே மரியாவை போல புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்கும்படி நாம் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெருக வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு, உயிர்த்த கடவுளே நீர் எங்களோடு இருக்கின்றேன், எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிறேன் என்பதை நாங்களும் பிறருக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த அனுபவத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு கொடுத்து வழி நடத்தும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.